எல்லாருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். மகா சிவராத்திரி எவ்வளவு விசேஷமானது, அன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, எப்படி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும், இதெல்லாம் நல்லாவே தெரியும் தானே. அதனால் இந்த காணொளியில் காஞ்சி மகா பெரியவாளுக்கும் அவரை தரிசிக்க வந்த ஒரு பக்தருக்கும் நடந்த உரையாடல் பற்றி பார்ப்போம். காரணம் இதுதாங்க. பெரியவா அந்த பக்தரிடம் சிவபுராணம் பற்றி கேட்கிறார். அதற்கு அவர் கூறிய பதில் மற்றும் பெரியவாளின் விளக்கம் அற்புதம், ஆச்சரியம். அதை இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் நாமும் கேட்போமே. வாங்க. ஓம் நம சிவாய. அன்று ஒரு விசேஷ நாள். பெரியவாளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதில் ஒரு பக்தரிடம் பெரியவா, நோக்கு சிவபுராணம் தெரியுமோ? ஏதோ படிச்சிருக்கேன் பெரியவா, கை கட்டி வாய்ப்பொத்தி பவ்யமாக பதில் சொல்கிறார். சரி, அதுலேருந்து ஒன்னண்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தயவு செய்து என்னை க்ஷமிக்கணும். எனக்கு பொருள் எல்லாம் அவ்வளவா தெரியாது. ஏதோ பகவான் நாமா சொல்லணும், அவ்வளவே. அதனால அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட அந்த மகானுபாவர், ஒரு சின்ன கேள்விதான், பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு தெரியுமோ? அதை மட்டும் சொன்னால் போகிறோம். பெரியவா, புராணம் சொல்கிற மகேஸ்வரனோட வடிவங்கள் அப்படின்னு பார்த்தா 3 பிரிவு இருக்குது. ரூபம், அரூபம், ரூபாரூபம்னு. ரொம்ப தயங்கி சொல்கிறார். நேக்க அவ்வளவு விளக்கமாக எல்லாம் போக வேண்டாம். அவரோட ஸ்வரூபத்தில் என்னவெல்லாம் இருக்கும், நீ நிறைய சித்திரங்கள்லாம் பார்த்துருப்பியே, அதை வச்சு சொல் போதும். சரி பெரியவா, தெரிஞ்ச வர சொல்கிறேன் என்ற பக்தர் ஈசனின் சிரசில் கங்கை, ஒரு கையில் அக்னி, மற்றொரு கரத்தில் மான், இன்னொன்றில் மழு, அடுத்ததில் உடுக்கை, இடுப்பில் புலித்தோலை உடுத்திண்டிருப்பார். திருமேனி முழுவதும் சாம்பலை பூசியிருப்பார். பொறுமையாக கேட்ட பெரியவா, அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் நன்னா யோசிச்சு பாரு என்றதும், பெரியவா சொல்ல விட்டு போச்சு. சர்ப்பம் அவரோட சரீரத்தில் பல இடங்களில் சுத்திண்டு இருக்கும். காலுக்கு கீழே அபஸ்மாரத்தை போட்டு மிதிச்சுண்டு இருப்பார். பேய், பிசாசு மற்றும் பூதகணங்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் சுற்றி கொண்டு நிற்கும். மிகச்சரியாக பதில் சொல்லிவிட்டோம் என்ற பூரிப்பு அந்த பக்தரின் முகத்தில். ரொம்ப சரியா சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடு. இப்போ நீ சொன்னையே, அக்னி, அபஸ்மாரம், பாம்பு, பேய், பிசாசு, பூதகணம், இவை எல்லாத்தையும் எதுக்காக தன் பக்கத்தில் வச்சுட்டுருக்கார்? அந்த பக்தர் திகைச்சு போய் நிற்கவும் பரமாச்சாரியாலே விடை சொல்கிறார். அரவம், அபஸ்மாரம், அக்னி இப்படி எல்லாமே ஆபத்தானதுகள். சர்ப்பம் கேட்கவே வேண்டாம். அக்னி எல்லாத்தையும் பஸ்மமாக்கிவிடும். இந்த அபஸ்மாரம் இருக்கே, அது ஒரு மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணி எழுந்திருக்க விடாமல் செஞ்சிடும். பேய், பிசாசு இவைகளை சுதந்திரமாக விட்டால் அவ்வளோதான், எல்லாருக்கும் ஹிம்சை தான். அதனால தான் அதையெல்லாம் வெளியில் விடாமல் தன் பக்கத்திலேயே வச்சுட்டுருக்கார் பரமேஸ்வரன் தான். தான் எங்கே போனாலும் கூடவே கூட்டிண்டும் போகிறார். அதுகளோடு தான் ஆடுகிறார், சஞ்சாரம் செய்கிறார். மகா முனிவர்கள் கூட அவருடன் ரொம்பவும் இருப்பதில்லை. ஆனால் துஷ்டர்களை வெளியே விடாமல் தன்னுடன் வைத்து கொண்டு கண்காணிச்சுண்டே இருக்கார். இதுதான் அந்த பரமேஸ்வரனின் கிருபை. புரிகிறதா என்றார். அன்பர்களே, பரமேஸ்வரன் அழிக்கும் தொழிலை செய்வதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அப்படி அல்ல. நம் தீமைகளை அழித்து பாவங்களை போக்கி நம்மை ஆட்கொள்கிறார். எனவே இந்நன்னாளில் ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்தை உச்சரித்து மேன்மை அடைவோமாக. சேனலை பாருங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.